வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். என் பேர் தினேஷ், நான் புழல்ல இருந்து வரேன். சாரிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்றீங்களா? இப்ப நான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கேன். இப்ப நான் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சஜஸ்ட் பண்றதெல்லாம் நீ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும், பேக்கரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு இதுவாகுன்றாங்க. அது கரெக்டா? அப்பட்டமான தவறு. நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இது நிறைய பேர் தப்பா கைடன்ஸ் பண்ணி விட்டுறது. அதுக்கே இயற்கை முறையிலே வைத்தியம் இருக்கு. உடம்பு இழைக்கணும்னு சொன்னா தேன், ஏன்னா தேன் மாதிரி ஒரு அருமருந்து வேற கிடையாது. தேனோட பாலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏறும். தேனோட சுடுதண்ணியில கலந்து ஒரு டம்ளர் இதுல ஒரு டீஸ்பூன் தேனை போட்டு சுடுதண்ணியில குடிச்சீங்கன்னா உடம்பு குறையின்றது அது இயற்கை வைத்தியத்தில் உள்ளது. அம்மையாருக்கு கூட தெரியும். கட்டாயம் உள்ள ஒரு நீதி அது. அதை நீங்க கடைபிடிக்கிறப்ப கட்டாயம் அதுக்கேற்ற பலன் வரும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இது பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. வணக்கம், என்னுடைய பேர் ஜெயராம் கார்த்திக், கோடம்பாக்கத்துல இருந்து வரேன். பீஸா, பர்கர், நூடுல்ஸ் உடலுக்கு கெடுதல்னு ஐயா சொல்லிட்டாரு. இப்ப இருக்கிற உணவுப் பொருட்கள், காய்கறி, பழங்கள்ல எல்லாத்திலையும் கலப்படம் வந்துச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நல்ல உணவுப் பொருட்கள் எங்களுக்கு எங்க கிடைக்கும்? நாங்க என்ன மேடம் செய்யணும்? இன்னைக்கு எல்லாமே நம்ம கை விரல்கள்ல இருக்கு. அதாவது மொபைல்லயே உலகத்துல இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடியவங்களோட பேச முடியும். ஆனா நம்மளுடைய சாப்பாடு அப்படின்னும் போது திருப்பி தேட வேண்டிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குன்றதை நீங்களே சொல்லிட்டீங்க. சோ அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துல தள்ளி வந்துட்டோம் நம்மளோட வாழ்க்கை முறையிலன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள் எங்க இருக்கு? இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கு. நம்ம தேடுறது கிடையாது. தேடும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்தே அது இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது, உங்க வீட்டு பக்கத்தே இருக்கும். ஏன் அதை நீங்களே எல்லாருக்கும் கொண்டு போக கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் வைக்கிறேன். அடுத்ததா, நல்ல உணவுகள் அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள் நஞ்சு அப்படின்னா ஏன் வீட்லயே ஒரு தோட்டம் வைக்க கூடாது? இதுக்காக தனியா நம்ம யோகா பண்ண வேண்டாம். வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டத்தை பராமரிச்சாலே போதும். அது கொடுக்குற ஆக்சிஜனும் அது கொடுக்குற காய்கறிகளும் ஊட்டச்சத்தும் சரி, உயிர் சத்தும் அதிகமுள்ள காய்கறிகளா இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணலாம். அரிசி வகைகள் அப்படின் போது பாரம்பரிய அரிசிகள் இருக்கு, இல்ல சிறுதானிய அரிசி வகைகள் இருக்கு. இந்த மாதிரி அரிசி வகைகள் நிறைய இடத்துல இன்னைக்கு ரொம்ப பிரபலமா ஆயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மளிகை சாமான் கடையிலயும் கிடைக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. சோ நம்ம தான் அதை போய் கேட்கறது இல்லை. நம்ம கேட்க என்ன ஆகும்னா அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம அதை மறக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க அதை விட்டுட்டாங்க. அதாவது செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் அப்படின்னும் போது அந்த காலத்துல அதுதான் எல்லா இடமும் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்னா அது சுத்தமா இல்ல, அது கலப்படமோட இருக்கு, இல்ல அவங்க கையை வைக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால அதை வாங்குறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த கடைக்காரருக்கும் ஒரு வியாபாரம் போச்சுன்றனால அவர் அதை நிறுத்திட்டு பாக்கெட் எண்ணெய்களை வாங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்க திரும்பி போய் அந்த எண்ணெய்கள் எனக்கு வேணும், இல்ல இந்த உணவு வகைகள் எனக்கு வேணும், இந்த மாதிரி நஞ்சில்லாத காய்கறிகள் எனக்கு வேணும் நீங்க கேட்கும்போது அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அந்த கடைக்காரர்கள். ஏன்னா 4 கஸ்டமர் என் வீட்டுக்கு அவனை நான் விட முடியாது அப்படின்ற போது அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அவங்க தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சோ நம்ம தான் போய் ஒரு இடத்த கேட்க ஆரம்பிக்கணுமே தவிர எங்கேருந்தோ வரும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்மளோட முயற்சி மட்டுமே நமக்கு சேரும். என்னோட பேர் ராபின், நான் திருவள்ளூர்ல இருந்து வரேன். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் ஆண்கள் தான் 6 பேக் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பாலிவுட்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் 6 பேக் வைக்கிறாங்கன்ட்டு நம்ம லேடிஸும் 6 பேக் வைக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லதா? இந்த 6 பேக்கால நம்மளுக்கு கெடுதல் எவ்வளவு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்க. ஆண்கள் அதை வைக்கும் போதே அது கெடுதலை ஏற்படுத்துதுன்னும் போது பெண்கள் அதை ட்ரை பண்றதே கெடுதல் தான். ஏன்னா அவங்களோட இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அது கண்டிப்பா கெடுதலை கொடுக்கும். இதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவங்க எடுக்கக்கூடிய உணவு வகைகள் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பிரபலத்துக்காக அவங்க பண்ணிடுறாங்க. பட் பிற்காலத்துல அது ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். என் பேர் அசோக் குமார், திருவாரூர் மாவட்டம் புதுக்குடிங்கிற பகுதியிலேருந்து வரேன். என்னோட கேள்வி தனசேகர் சார்ட்ட. இப்ப ரோட்டை விட்டு வெளில போனாம இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கார்னர்ல அந்த கார்னர்ல 2 ஜிம் இருக்கும். ஆனா நீங்க சொன்ன அந்த வர்மக்கலையோ சிலம்பமோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அது காரணம் மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லையா, இல்ல அந்த சொல்லிக் கொடுக்கிற கலைஞர்கள் இல்லையா? அயல் நாட்டு மோகம் என்பது நமக்கு திணிக்கப்பட்ட ஒன்று. அதாவது நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், ஆங்கிலம் படித்தா தான் நாம ஒரு அறிவாளி மாதிரியும், நம்ம பேசுற சொற்கள்ல எல்லாத்தையும் ஆங்கிலத்தை கலந்து ரைஸ், ஒயிட் ரைஸ், பேண்ட், ஷர்ட், பாடி பெயின், இப்படி பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறைகள் மொத்தமும் அயல் நாட்டுக்காரன நீங்க தொட்டு நிக்கிறதுனால அதே மாதிரி உடற்பயிற்சி, உணவு முறை, ஆடை, நடை, உடை, பாவனை மொத்தத்தையுமே நீங்க அயல் நாட்டா மாத்திக்கிட்டா தான் உங்களை ஒரு உயர்ந்த ஜாதின்னு மதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜாதியே உயர்ந்த ஜாதினா இதெல்லாம் திணிக்கப்பட்ட விஷயங்கள்னு தமிழ் மக்கள் உணரணும். அப்ப திணிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது நம்மள இதெல்லாம் பேசுறதுக்கே எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. நாங்க ஒரு மருத்துவத்தை செய்ய முடியல. ஒரு குழந்தைய கொண்டு வராங்க, அந்த குழந்தைக்கு கையெல்லாம் புண்ணு. என்னம்மான்னு கேக்குறேன், 6 மாதமா மருத்துவம் பார்க்கிறோம், 6 மாத குழந்தை கையில எல்லாம் புண்ணு இருக்கு, என்னம்மா செய்யுது, தாய்ப்பால் இல்லையா நான் கேக்குறேன். இல்லன்னாங்க
தாய்ப்பால் கொடுக்கறது மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் தாய்ப்பால் சுரக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா அப்டமன் வந்து நீங்க டைட் பண்றது இல்ல. அடிவயிறை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய எந்த வேலையும் பெண்களுக்கு கிடையாது. வேதாத்திரி மகரிஷி தெளிவா சொல்றாரு, இடுப்புக்கு மேல அடுப்பு வந்த அன்னைக்கு நோய் வந்துச்சு பெண்களுக்குன்னு. காரணம் என்ன? நீ தரையில உட்காரும் போது இங்க உன்னுடைய ஈரல் அமுக்கப்படுகிறது, வயிறு அமுக்கப்படுகிறது. நீ ஊதும் போது பிராணாயாமம் தன்னால சுவாசிக்கப்படுது. பிராணாயாமம் நீங்க வீட்டுல செஞ்சீங்க, அடுப்பு ஊதும் போது. விறகுல சமைக்கும் போது நல்ல உணவு கிடைச்சது. இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்றான், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான், விறகுல சமைக்கிறான் பாத்துட்டு வந்து வெள்ளக்காரன் சாப்பிடுறான். ஆனா விறகுல சமைச்ச நீ போய் கேஸ்ல சமைச்சுக்கிட்டு ஓவன்ல சமைக்கிற. அப்ப மாறியாச்சு, அடுப்பு வந்துருச்சு. அப்புறம் அம்மி அரைக்கிறது இல்ல, மாவு ஆட்டுறது இல்ல, துணி துவைக்கிறது இல்ல. இப்படி எதுவுமே இல்லாம போச்சுன்னா பெண்கள் வந்து இந்த இடத்தை கெட்டிப்படுத்தக்கூடிய வேலை இல்லாம போனதுனால இந்த இடம் லூஸ் ஆயிருச்சு. அதனால வந்து என்ன தளர்வாகி அங்க இருக்கக்கூடிய யூட்ரஸ் எல்லா பெண்கள் 190% உடனே 50,000 யூட்ரஸ் எடுத்துறான், 50,000 கருப்பை எடுத்துறான், எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆங்கில மருத்துவம் ஒரு தடவை எடுத்தா சாகுற வரைக்கும் நீ அவங்களுக்கு கப்பம் கட்டணும். அதுக்கு தமிழ் மருத்துவத்தை போங்க. நாங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நாங்க சும்மா உட்கார்ந்து இருக்கோம், அவன் கழுத்துலையும் காதலையும் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான், பெரிய அரண்மனையை கட்டி வச்சிருக்கான். பார்த்து ஏமாறுறீங்களே தவிர இதுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு தான் தவறு. நீங்க வந்து திணிக்கப்பட்ட நிலையில வாழ்றதுனால இது நடக்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் நீங்க சொல்லி இதை மாத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா, என் பேரு கதிரேசன், விருகம்பாக்கத்துல இருந்து வரேங்க ஐயா. தனசேகரன் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, நம்ம உடம்புல இதயத்தை மாத்திரம், கிட்னியை மாத்திரம், உடல் உறுப்புகள் அனைத்தையுமே மாத்திரம், மனித மூளையை மாற்ற முடியுமா? அவ்வாறு மாற்ற முடியும் என்றால் இதே நினைவுகளை திரும்ப பெற வாய்ப்புள்ளதா? அங்கதான் நம்ம சித்தர்கள் ஜெயிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கையை நான் இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த கையுக்குள்ள நான் இருக்கேன். இந்த கையை வெட்டி வச்சீங்கன்னா அந்த கை வேலை செய்யாது. இந்த கண்ணு பார்க்கல, இந்த கண்ணை தோண்டி வச்சா கண்ணு பார்க்காது. அப்ப நான் யார் என்பதை ஆராய்ந்து இந்த உலகத்திற்கு அறிவித்ததுதான் சித்தர்களோட வேலை. அப்ப நீங்க உடல் அல்ல. ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டு கத்திய உடல்ல வைக்க விடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தடவை அறுத்துட்டா அது நல்ல, ஒரு தடவை ஒரு கீழே விழுந்தாலே கோடு இருக்கு. இதயத்தா இருக்கிறான், வயிற்றா இருக்கிறான், நீங்க எப்படி விடுவீங்க? அவ்வளவுக்கும் இங்க யோகா இருக்கு, பர்மம் இருக்கு. பர்மத்துல கட்டுப்படாத எந்த நோயும் கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மூளையை தோண்டி வச்சா மூளை சிந்திக்குமா அப்படின்னா, நம்ம எத்தனையோ மூளைகளை இழந்திருக்கோம். அத்தனை மூளையும் பிறக்கிற குழந்தைக்கு வச்சு செயல்படுத்தி இருக்கலாம் ஐயா. தந்தை பெரியாரோட மூளையை பயன்படுத்தி இருக்கோமே, முடியாது. ஐயா, என் பெயர் நளினி, நான் போரூர்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி தியாகராஜர் ஐயாவிடம். ஐயா, 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சி பயிற்றுவிக்கலாமா? கராத்தே கான்செப்ட் ஒரு 5 இயர்ஸ்லயே நம்ம வந்து பேசிக் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஆனா வந்து ஹார்ட் ட்ரைனிங் கொடுக்க கூடாது. நீங்க கடுமையான பயிற்சி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளேஃபுல்லா டெக்னிக் கொடுக்கணும். நீங்க ஒரு அவங்க விளையாட்டுத்தனமான டெக்னிக் கொடுக்கணும். நீங்க வந்த உடனே இப்ப நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம், பாக்ஸிங் போனா மூக்கு உடைக்கிறது, ரத்தம் வரும், அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அது சிஸ்டம் பவ் பண்றோம், அது ஒரு டிசிப்ளின் நிக்கணும். நீங்க பேசிக் பஞ்சு, அவங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸசைஸ், ரோல்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிளேஃபுல்லா டெக்னிக் கொடுத்து அந்த சிஸ்டம் இருப்பாங்க. இப்போ வேர்ல்ட் லெவல்ல வந்து 5 இயர்ஸ் கூட கராத்தே, எப்படி ஸ்விமிங் கூட 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஜிம்னாஸ்டிக்ஸ் 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம், இந்த மாதிரி கராத்தே கூட பேசிக்லாம் அந்த எக்ஸசைஸ் தான் வருது. ஜிம்னாஸ்டிக்கோட பேஸோட எக்ஸசைஸ் தான், பேஸ் எக்ஸசைஸ் தான் கராத்தேக்கும் வருது. ஸோ எல்லாமே வந்து அதுல வந்து தவறு இல்ல. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ப்ராப்பரா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் முறையான பண்ணும். இப்ப கராத்தேலாம் வந்து நாங்க வந்து கிளவுஸ், மேட் இல்லாம ஆரம்பிக்கிறது இல்லை. சோ அது தகுந்த பயிற்சியாளர் பெறணும். இன்னும் இதை பற்றி பேசுவோம். அன்பு உறவுகளே, நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். மக்கள் முன்னால்.